இன்றைக்கி கம்பு அடை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் நாட்டு கம்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடையில் கூட வாங்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 வாட்டி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கம்பு நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை வந்து அரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கல் வந்து கம்பில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி அரித்து எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கம்பை சேர்த்துட்டு 3 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது அடைக்கி தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு செவந்ததும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதக்குனா போதுங்க, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கிறேங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலனா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்ததும் லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்க கீரை, வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டா இப்போ அடை பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. அடை செய்யலாங்க. கேஸில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே கரண்டியாலே பொறுமையாக தட்டி விடுங்க. திக்காக தாங்க இருக்கும் அடை, ரொம்ப மெலிசாலாம் தட்ட வராது. சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மிதமான தீயில வேக வச்சு 2 சைடு பொன்னிறமானதும் எடுத்தால் அவ்வளோதாங்க சூப்பரான கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். கிறிஸ்பாக நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்.